ரவுண்ட் ஒன் மேட்ச் ஏதாவதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிசி வெர்சஸ் மேலூர் சூரகுண்டு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவரு 3 பவுலரு, பவர் பிளே எதுவும் கிடையாது. ஸோ டாஸ் வின் பண்ணாங்க, ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க எஃப்சிசி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் எம்ஜிஆர் இருக்காங்க, சும்மா நான் ஸ்ட்ரைக்கர் சேர்ந்து யாஷின் இங்கே முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து யாஷின் டு எம்ஜிஆர் புல் பண்ணியிருக்காரு, சரியாக படல. டீப்பில் இருக்காங்க ஸ்கொயர் ஃபீல்டரு, சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க இங்கே. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் ஷாட் தரையோட போகுது. கவர் பாயிண்டில் சிங்கிள் கிடைக்கும், டபுள் எடுத்தால் மாட்டிடுவாங்கன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கில் சுமன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஓவரில் யாஷின் தந்து ஷார்ட் ஸ்டிக் லைனில் வந்த வந்து தெளிவாக அட்டான்னு நினைக்கிறேன். எஸ் கிளியர் ஹிட்டாக இருக்கும். தலையை தாண்டி போகிற 6 அங்கே. ஃபோர்த் ஒன் லென்த்து பெட்டராக வச்சார், இருந்தாலும் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு என்னன்னு பார்ப்போம். பவுண்ட்ரியாக 6ஆன்னு தெரில, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. 6 கொடுத்துருக்காங்க. எஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஸ்டேக்கில் சுமனே ஐ திங்க் ஸ்லோவர் ஒன்றுங்க, அதையும் த்ரூ த லைன் மாதிரி தூக்க பார்த்தாரு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். எஸ் பவுண்ட்ரியா 6-4 10 ரன் லாஸ்ட் 2 பாலில். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, மீடியம் பேஸ் தான் போட்டார். சிங்கிள் அதுலேயும் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்க போகிறாங்க சுமன். லாஸ்ட் அடுத்த ஓவரோட முதல் பந்து பிடிக்கிறதுக்கு முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 20 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே ராம் போகிறாங்க. ஃபஸ்ட் ஒன் குழக்குனாரு, ஆமாம் வெயிட் நோ பால் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. பவுண்ட்ரி போகுதா அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. பவுண்ட்ரி லைன்ட்டை தடுக்க முடியுமா, தடுத்துட்டாரு. இப்போ 3 ரன்னா ஃப்ரீ ஹிட் பால். இது முதல் பந்து. ஐயோ மறுபடியும் ஒரு பீமர் விழுந்திருக்கு. பேக் டு பேக் 2 பீமரு. ஃப்ரீ ஹிட் கம்மியாக ஆகுது. முதல் பந்து ஃபுல் டாஸ் அப்படியே திருப்பி விட்டாரு. தலையை தாண்டி போகிற 6 இருக்கும். செகண்ட் பால் ஓவரில் லென்த்தில் வச்சிருக்காரு, ஸ்லாப் பண்ணிட்டாருங்க கவர்ஸில் தரையோட. சிங்கிள் டபுளாக மாறுது. ஐயோ மிஸ்ஃபீல்டு 4 இல்லை போலங்க, தடுத்துட்டாரு. அதுலேயும் எக்ஸ்ட்ரா ரன்னா 3வது ரன்னாக மாற்றிட்டாங்க. ஐயோ மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரன். பேக்கப் கால் ரொம்ப டீப்லேருந்து வரணும். அடித்து போக வேண்டிய 4 ஓடி எடுத்திருக்காங்க அந்த 4 ரன்னை. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கில் எம்ஜிஆர். ஐயோ சரியாக படல, தரையோட போது சிங்கிள். ஃபோர்த் ஒன் ராம் டு சுமன். ஐயோ ஸ்டெப் அவுட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி கடாசிட்டாருங்க. பெரிய 6 வெளியே போகுது. மிட் விக்கெட் மேலே 6. பந்து சூப்பர் ஷாட் லாஃப்டட் ஓவர் லாங் ஆஃப்னு அடுத்த 6ங்க. கிளியர் ஹிட்டாக வெளியே வருது. மிடில் பண்ணிட்டார் இந்த வந்து. திங்க் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து ஆளே இல்லாத பக்கம் புல் பண்ணி விட்டார். இதுவும் ஒரு 4 6 4 6 தான் டீலிங் மொத்தமாக இருந்திருக்கு இந்த மேட்ச்சில். 4 ஓவர் மேட்ச்சில் பெரிய டார்கெட்டை செட் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறேன். இப்போ போகிற பக்கம் பார்த்தா வேறு லெவல் பேட்டிங் இங்கே மேலூர் சூரகுண்டு வந்து 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 52. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. ஸோ இங்கே தேர்ட் ஓவர் பார்த்துக்கு ஹரீஷ் வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் எம்ஜிஆர். முதல் பந்து ஐயோ ஸ்லோவர் ஒன் தூக்கி போட்டு ரொம்ப டர்ன் ஆகலை, லைட்டாக தான் டர்ன் ஆச்சு. லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு வந்து. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் அவர்கள் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஆரிஃப் வந்து நியூ பேட்ஸ்மேன். அவருடைய முதல் பந்து லோ ஃபுல் டாஸ். கேப்பில் விழுவுன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்களா, இல்லை போன பால் இது. ஸோ தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சும்மா நான் துரத்துனாருங்க. அவுட் சைடேஜ் கீப்பர் அவளை பிடிக்க முடியல. டாட்டு போன பால் ஆகிடு. ஸோ 4th 1 இது
ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடக்கி கொடுத்தாரு. ஐயோ கையில் பட்டு ஆறுங்க, மறுபடியும் 6 கையில் பட்டு வெளியே போகுது இந்த தடவை. RF to சுமன் அடுத்த பந்து ஸ்லோவாக தூக்கி போடுற ஷார்ட், குட் ஷாட். எக்ஸ்ட்ரா கவரில் மிஸ் இல்லைங்க, 2 மாற்றாங்க இதில். RF to சுமன் ஸ்லோவர் 1. ஹைட் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன், கிளியர் பண்ண வாய்ப்பா? ஐயோ மறுபடியும் கையில் பட்டு வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 67. 1 விக்கெட் விட்டுருக்காங்க. யாசின் அவரோட 2வது ஓவர் போகிறார். லாஸ்ட் ஓவர் ஒரு இன்னிங்ஸில் ஃபஸ்ட் 1 கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாருங்க. ஷாட்டில் பாயிண்டில் ஃபீல்டர் இருக்கார். ஸோ கவர்ஸில் வச்சுருக்காங்க, சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் சுமன் மிஸ்டேக்கில் சரியாக அப்பாடல, எடுத்தே தீரணும், மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓய்யோ மிஸ்டேக் ஆகியிருக்கு. ஹை கேட்ச், இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துருக்காங்க. 2 எடுத்துருக்காங்க இந்த இதில். தேர்ட் பால் ஓவர் ஷார்ட், குட் ஷாட். கவர்ஸில் கண்டிப்பாக 4ங்க, தடுக்க முடியாத 4 தரையோட போகுது. நெக்ஸ்ட் 1 யாசின் தந்து ஷார்ட்னு ஆமாம் ஷார்ட், ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். மேக்ஸிமம் கொடுக்க பார்க்கலான்னு ஆன் த அப்பில் அப்படியே தூக்கி விட பார்க்குறேன். லாஸ்ட் ஒரு மீனிங் எதுங்க, யாசின் அவரோட ஓவரில் டாட் பால். அதில் நாங்கள் சாக்ரிஃபைஸ் சுமன் லாஸ்ட் ஒன்றுக்கு ஸ்டேக்கு கொண்டு வர பார்த்துருக்காங்க. விக்கெட்டு முக்கியமான வந்து லாஸ்ட் 1 முதல் இன்னிங்ஸில் தரையோட போதுங்க. எக்ஸ்ட்ரா கவரில் சிவா அவர்கள் ஃபீல்டர் எடுத்து வரத்துக்குள்ள இங்கே 2க்கு போகிறாங்க. கம்ஃபர்டபுளாக ஓட்டார் 2 இங்கே. இதோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் மேலூர் சூரகுண்டு வேறு லெவல் பேட்டிங்கு, பெரிய டார்கெட்டாக வச்சுட்டு போயிருக்காங்க. 77 அடிச்சிருக்காங்க. ஸோ 24 பந்தில் உங்களுக்கு 78 இப்போ FCCக்கு டார்கெட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தமிழனே. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஓவர் பிச் 1 ஸ்லோவாக ஃப்ளோட் பண்ணி தூக்கப்பட்ட டாட்டா இருக்குது. செகண்ட் 1 ஓவரில் ஸ்ட்ரைக்கில் விஜய் கிளியர் பண்ணிட்டாரா? எஸ், கிளியர் பண்ணியிருக்காரு. 6 அங்கே அலட்சியமாக அடிக்கப்பட்டார். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக் லைனில் ஒரு யார்க்கரை வாங்கிட்டாரு. இதையும் தூக்கி தான் போட்டாங்க டாட்டு. ஃபோர்த் 1 இதையும் கிளியர் கிட்டா? எஸ், கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஷார்ட் ரீஜன் அந்த 6. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6. தமிழ் டு விஜய் அடுத்த பந்து ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரின்னு புல் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஓவரில் மட்டும் 2 6 ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. போன பால் வைடு. ஸோ லாஸ்ட் பால் ரீபால் ஷார்ட் அண்டர் த பால் போய் தூக்கியிருக்காரு. 6ஆம் நாளா 1 பவுன்ஸ் பவுண்டரி. இது இந்த ஓவரில் மட்டும் 2 6 2 4 விஜய் அவர் கையிலேருந்து. இந்த முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க FCC. 17 பாலில் உங்களுக்கு 57 தேவை. செகண்ட் ஓவர் சுமன் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யோகேஷ். ஃபர்ஸ்ட் 1 தூக்கி போட செம்மையாக ஸ்லோவாக தூக்கி போட்டார். தரையோட போகுது. பெரிய கேப்பு, 4 பேஜிங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கேப்பாக இருந்து வச்சது. தட்டி தான் விட்டார். செகண்ட் பால் ஆமாம் செம்மையாக இருக்கணும், ஐடியா இருக்கணும் விழுந்துருக்கு. தேர்ட் பால் அதுவும் ஒரு யார்க்கர், 4 ஸ்டிக்கில் விழுந்த யார்க்கர். இது பேக் டு பேக் 2 டாட்டு 4க்கு அப்புறமா. ஃபோர்த் 1 இதுவும் ஒரு நல்ல யார்க்கர். சூப்பர் 1 கம் பேக்கிங் பால் செம்மையாக இருந்திருக்கு. லாஸ்ட் 1 ஸ்லோவர் 1 அட்டக்கி கொடுத்தாரு. கையில் உள்ள வாய்ப்பு. விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட் எடுத்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. செம ஓவர். முதல் பால் மிஸ்ஃபீல்டு கேப்பில் போச்சு. 4க்கு அப்புறமா எல்லாமே டாட்டு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 25. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே FCC. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தினகரன் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் ஸ்டீ இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் நல்ல பவுன்ஸ். ஆமாம், லாஃப்டர் ட்ரைவ் ஆடக்கூடிய ஓவர் பிச்சு லென்த்தில் போட்டார். செம்ம பவுன்ஸ். செகண்ட் பால் ஓவரில் பிஃபோர் லென்த்து டாட்டா இருக்கு. போன பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்டெக்கில் விஜி இருக்காங்க. லோ ஃபுல் டாஸ் அப்படியே அள்ளி வெளில விட்டார். எஸ் 6. பந்து நல்ல வைடு யாருக்கிறவங்க இருந்திருக்கு. அரௌண்ட் த ஸ்ட்ரிக்லேருந்து தெளிவாக பண்ணார். சிங்கிள் 6க்கு அப்புறமா சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரிக்ல ஸ்ரீங் நியூ பேட்ஸ்மேன். 4th ஒன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் செல்லமாக தட்டி விட்டார். சிங்கிள் கிடைக்குது. வைடேஷ் லாங் ஆனில். தினகரன் டு விஜி சரியாக அப்பாட்டில் ஃபார்வர்ட் ஸ்கொயரில் போயிட்டுருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஷாட் ஓவர் ஸ்ட்ரெயிட் லாங் ஆஃப் மேலே ஒரு 6. வெயிட் பண்ணார்னு சொல்லுவேன். ஹைட்டான பேட்ஸ்மேன், கரெக்டான டைமிங்கில் பேட்டை தூக்குனாரு, வெளியே போய் விழுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 41. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எஃப்சிசி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் உங்களுக்கு 6 பாலுக்கு உங்களுக்கு 37 தேவை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவருக்கு கோபிநாத் வந்திருக்காங்க. 6க்கு 37 தேவை. எல்லாமே பெரிய ஏட்டுக்கு போகணும். நல்லா பால் தெளிவாக உள்ளே போட்டார். தரையோட போது சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஸ்டெக்ல ஸ்ட்ரீ ஓவர் பிச் 1 எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பந்து அலட்சியமாக தூக்கி விட்டார். நல்ல ஃபீல்டிங் விரிஞ்சு 6 போக வண்டியை தட்டி உள்ளே விட்டாரோ. சிங்கிள் மட்டுமே இந்த வந்துல. 4th ஒன் சரியா அப்பல டாப் ஏஜ். ஐயோ கேட்ச் ட்ராப்பு. ஓடல அவங்களும். பந்து உள்ளே போட்டால் மேட்ச் முடியும். நல்ல பந்து ஓவர் பிச் 1 டாட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு. முக்கியமான பந்து ஷாட். ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு. கேட்ச் டேக்கன் அங்கே கிளியர் பண்ணி வரணும்னு எதிர்பார்த்தேன். 6 கொடுத்துட்டாங்க. லட்சியமாக அடிக்கப்பட்ட 6. ஆறுதலுக்கு ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் எஃப்சிசி வெர்சஸ் மேலூர் சூரகுண்டு. ஸோ மேலூர் சூரகுண்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிறாங்க.